இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, அமிர்தகாரா சார்பில் கடந்த 8 ஆண்டுகளாக ஜோதிர்லிங்க யாத்திரை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஜோதிர்லிங்கத்தை ஒரு வாட்டி சுற்றி வந்தாலே பிறவியில்லா பெருங்கடலை அடைந்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய பயன். கருட புராணத்திலும் சிவபுராணத்திலும் என்ன செய்துகின்றால், இப்போ வந்து கிராமங்களில் சொல்லுவாங்க, ஒருத்தர் இறந்து விட்டால் அவருக்கு சொர்க்கலோகத்துக்கு சிவலோகத்தில் அழைச்சிட்டு பேரன் பேத்திகள் நெய் பிடிப்பார்கள். அதுபோன்று ஜோதிர்லிங்கம், அதாவது வந்து சிவராத்திரி அன்னைக்கு எப்படி 4 வாட்டி அடிக்கின்றதோ, உலகத்தில் லட்சோப லட்ச லிங்கங்கள் இருந்தாலும் சீவன் வந்து அந்த ஜோதிர்லிங்கத்தில் ஒரு 4 வாட்டினாச்சும் வந்து ஒளியை ஏற்றுகின்றார், பவர் வருகின்றது அப்படிங்கிறது தான் ஐதீகம். அந்த வகையில் ஒரு தடவை சுற்றி கொண்டாதாலே மகா புண்ணியம். இந்த அமிர்த குருவாகிய ராஜசேகரன் 1100 சிவாலயங்களை தரிசனம் செய்திருக்கின்ற இந்த கண்களால் கிட்டத்தட்ட 108 சிவதேசங்கள் சொன்னால் அது மாதிரி 12 ஜோதிர்லிங்கத்தையும் 12 தடவை சுற்றி வந்திருக்கின்றேன். அப்படியாப்பட்ட அந்த அமிர்தகுரு ராஜசேகர் அவர்கள் எளிமையின் வடிவமாக, வலிமையின் வடிவமாக, இன்னும் இயல்பாக மனிதர்களோடு மனிதர்களாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். எந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆதீனத்தார் கூட இவ்வளோ பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அமிர்தகுரு பக்தி மார்க்கத்தில் உச்சத்தை தொட்டு இருக்கின்றேன். அந்த வகையில் வந்து பார்த்தீர்கள் என்றால் பல லட்சங்கள் செலவாகின்றது, நார்த் இந்தியா பொறுத்து பல ஆயிரங்கள் செலவாகின்றது. அதற்கான பலனை தமிழ்நாட்டிலே அலையத்துக்கு ஏதாச்சும் வழி கொடுங்க நண்பர்களே அப்படின்னு மிடில் கிளாஸ் கேட்டனால ஒரு ஜோதிர்லிங்கம் போயிட்டு வரதுனாலே ஒரு 12 ஜோதிர்லிங்கத்தை முடிக்கணும், 1 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபா வரலாம் ஆகிடுது. அப்படி இருக்கும்போது 12 ஜோதிர்லிங்கத்தை சுற்றி வரதுக்கு 12 வாட்டி சுற்றி வரதுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே நம்ம செலவு பண்ணியிருக்கோம். எல்லாமே ஸ்டார் ஹோட்டல், ஃப்ளைட்டு, அப்படி ஹைஜீனிக்காக போயிட்டு வந்தோம். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நான் வந்து சிறு வயதில் இருக்கும்போது சரபோஜி அதாவது வந்து நான் வந்து தஞ்சை ராஜா ஸ்கூலில் படித்தேன். அங்கே லைப்ரரி ரொம்ப ஃபேமஸ். அந்த லைப்ரரி தான் நம்மளை எல்லாம் கொடுத்துச்சு. அங்கே பக்கத்துலேயே சரஸ்வதி மஹால் இருந்ததுனால சிறு வயதில் அங்கே போய் படிக்கக்கூடிய மராட்டிய மன்னர்கள், அங்கே இருக்கிற நிறைய மராட்டிய மன்னர்கள் செய்து வைத்த பெருங்காரியம் வந்து பார்த்துருக்காங்க. அந்த 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 குறிப்புகளை, ஓலைச்சுவடுகளை சேர்த்து அது மாதிரி சோழ வம்சங்கள் வம்சமாக தலைமுறையாக வாழையாக சோழ வம்சம் உள்ள பாண்டிய வம்சம், சேரர்கள் எல்லோருமே வந்து வாழ்வதற்காக ஒரு 25 சோழர் கால கோயில்கள், அவங்க எல்லாத்துக்கும் கோயிலை கட்டி, சோழர்கள் கட்டாத கோயில்கள் இங்கே கும்பகோணத்தை ஒரு ரவுண்டு வந்துட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய பரிகாரமும் ஆயிடும் தெரிஞ்சுன்னு எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியுங்க. அதாவது கும்பகோணத்தை ஒரு ரவுண்டு அடிச்சிங்கனாலே முடிஞ்சு போச்சு. கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற கோயிலை என்னத்துக்கு கோயில் இல்லை, குழந்தை வரத்துக்கு கோயில் இல்லையா, கல்யாணத்துக்கு கோயில் இல்லையா, வாழ்க்கைக்கு கோயில் இல்லையா, ஐஸ்வர்யத்துக்கு இல்லையா, கடன் பிரச்சனை தெரியும், எல்லா கோயில்களும் சோழ மண்டலத்தில் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது மாஸ்டர் இதை பற்றி பேசலாமே அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணலாமே ஆராய்ச்சி பண்ணி ஒரு பயணமாக நான் சென்று வந்தேன். நான் சென்று வந்து முடிஞ்சோடனே ஐயோ உலகத்தில் உஜ்ஜயினி பைரவர் பார்த்த சட்டநாதர் பைரவர் தரிசனம் பண்ணக்கூடிய பெரும் பாக்கியம் கிடைத்தது. அந்த உள்ள போய் அந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது, அந்த மகா ரகசியத்தை உணர்ந்தோன மெய் செலுத்தி விட்டேன். ஆகவே நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் சோழர்கள் இப்போ எல்லா நாடி ஜோதிடர்களும் இதை தான் எழுதுவார்கள். பெரும்பாலும் அந்த நாடி ஜோதிடத்தில் ஓலை குறிப்புகள் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை நான் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதி நான் சென்று வந்து எல்லா பலன்களையும் அடைந்திருக்கின்றேன். இப்போது நம்முடைய அமிர்தகாரா தியானிகளுக்காக வந்து ஜோதிர்லிங்கம் போகல, அங்கே போகல அப்படின்னு சொல்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 25 கோயில்களை நான் சொல்கின்றேன். அதில் குறுக்கி ஒரு 10 கோயில்கள் சொல்கின்றேன். மகாலிங்க சுவாமி திருவிடைமருதூர் பிரம்மகத்தி தோஷத்தை கூட மகாலிங்க சுவாமிகளுடைய அருமையை பற்றி பேசுவதா, ராகு தோஷத்தை நிவர்த்தி செய்து ஆதிசேஷனுக்கே நிவர்த்தி செய்த திருப்பாம்புரத்தை பற்றி பேசுவதா, ஜென்மாந்திர புண்ணியம், அதாவது வந்து ஜென்மாந்திர புண்ணியம் என்று சொல்லக்கூடிய காசிக்கு வீசம் பெருசு என்று சொல்லக்கூடிய வாஞ்சிநாதரை பற்றி பேசுவதா, இல்லை திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்தாலே முக்தி என்று சொல்லக்கூடிய பஞ்சசேத்திரங்கள் சொல்லக்கூடிய திருவாரூர் தியாகராஜ சாமிகளை பற்றி பேசுவதா, இல்லை வந்து லலிதா சாஸ்கரம் திருமைச்சூரை பற்றி பேசுவதா, இல்லை திருவேல்மலையை பற்றி பேசுவதா என்று வியந்து நின்ற காலத்தில் எல்லாத்தையும் பற்றியும் பேசுவோம் என்று சொல்லிக்கொண்டு நவ கிரகங்களோடு சேர்ந்து சில பரிகார சூட்சமமான கோயில்கள் இருக்கின்றது. நான் சொல்லக்கூடிய 25 கோயில்களை சுற்றி வந்தால் இந்த முருகன் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்து என்ன பலன் அடைந்தாரோ நீங்கள் தோஷங்களும் நிவர்த்தியாயிடும். எவ்வளோ பெரிய செவ்வாய் தோஷம், சனி தோஷம், கிரக தோஷம் இருந்தாலும் நீங்கிவிடும். நான் சொல்கிற ரூட்டில் சார் இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ எல்லாரும் வந்தவங்க போனவங்க அந்த எல்லாருமே ஜோதிர்லிங்க நவகிரக யாத்திரை பண்ணுறாங்கல்ல, அதில் விஜயிடம் சொன்னார்கள், அதாவது வந்து எதிர்ப்பு விலகும், இப்படி ஒரு மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொன்ன நேரத்தில் எவன் சொன்னாலும் இல்லையா, அவர் மாற்று மருத்துவம் இருந்தாலும் எந்த நாளில் எந்த மாதிரி உச்சம் பெற்ற, எந்த மாதிரி செவ்வாய் வரல, எந்த மாதிரி செவ்வாய் உச்சம் பெற்ற ஒரு நாளில் போய் திருச்செந்தூர் முருகன் வேலை தொட்டாரோ அன்றைக்கி அசைக்க முடியாது. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற ஆப்போசிட் பார்ட்டி இதெல்லாம் இங்கிட்டு மெர்ஜ் ஆகும். இன்றைக்கி வந்து துணை எதிர்கட்சி தலைவர் வந்து அரசாகி போகிறதுக்கு வந்து வக்காலத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வருமா? நான் இணைந்து வழங்கிக்கிட்டு இருக்கின்றேன்னு சொன்ன வைகோ அவர்கள் இப்படி பல்ட்டி அடிப்பான்னு யார் நினச்சாங்க? இதெல்லாம் இந்த வேலை தொட்ட எதிரிகள் வசமாவார்கள், துஷ்டர்கள் விலகுவார்கள். விஜய்க்கு இன்றைக்கி கொடிகட்டி பறக்கக்கூடிய என்றைக்கு வந்து அந்த ஒரு நல்நாளில் போய் அந்த வேலை தொட்டாரோ எதிரிகள் எழுந்தார், எந்த ஒரு நன்னாள் சீரடி சாய்பாபா தொட்டாரோ அந்த ஐஸ்வர்யம் கிடைத்தது, எந்த ஒரு தன்னால் கொள்காமை கொண்டு ஆட்சி நீடித்து விட்டது. அதுபோன்று எந்த நாளில் செல்வது, எந்த ராசியில் செல்வது, எந்த மாதிரி நேரத்தில் செல்வது, எந்த மாதிரி சூட்சும பரிகாரங்கள் செய்வது என்பதை
நான் ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்து அந்த தஞ்சை மண்ணில் பிறந்தவர்கள் பாதி பேர் ஜோதிடர்களாக இருப்பார்கள் என்பதற்கு உதாரணமாக இதை நான் இளம் வயதிலே கற்றேன். நியூமராலஜியும் இளம் வயதில் கற்றேன். இதுக்கப்புறம் ஓஷோ வருவதற்கு முன்னாடி இதை கற்ற நண்பர்களே. ஓஷோங்கிறது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுருந்தேன். இப்போ பேச ஆரம்பித்து விட்டேன் நண்பர்களே. ஆகவே இந்த பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ராஜசக்கரனும் சோழகுல சக்கரவர்த்திகளும் எப்படி தன்னுடைய வம்சத்தை பெருக்கிறார்களோ அது மாதிரி நான் இதற்கு குரு சுக்கர இந்திர பட்டாபிஷேகம் என்று பெயர் வைத்திருக்கின்றேன். இதை சுற்றி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நான் இந்திர பட்டாபிஷேகம் செய்து வருகின்றேன். என்னை பொறுத்தொள்ளும் அருளார்க்க உலகங்களை பொருளாக்கும் உலகங்களை அருளையும் பொருளையும் சேர்ந்து பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை நண்பர்களே. ஆகவே பொருளாதாரத்திலும் வளர்ந்து ஞானத்திலும் வளர்ந்து நீங்கள் கொடிகட்டி பரப்பதற்கு இந்த சோழ தேசம் நாக்கி வாருங்கள். இந்த சோழ மன்னர்கள் பயன்படுத்திய பரிகாரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சூட்சிய பரிவாரங்களை சூட்சம நாட்களில் பண்ணக்கூடிய ரகசியத்தை அமிர்தகுரு தொடர்ந்து பேசுகின்றேன். வாழ்க்கையில் வெற்றியும் ஆனந்தம் மகிழ்ச்சி பெற்று வல்லாண்டு காலம் பல்லாயிரத்து ஆண்டு காலம் வாழ்வாங்கு வாழ அமிர்தகார 1000 வாட்ஸ்அப் குழுவில் பயணித்துக் கொண்டிருக்கிற நண்பர்கள் மட்டுமல்ல, அமிர்தகார யூடியூப் சேனல், அமிர்தகார இன்ஸ்டாகிராம், அமிர்தகார ஃபேஸ்புக் பயிற்சி, அமிர்தகார ஆசியோடைய சுய பிச்சை கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேர் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கின்னு இன்னும் உலகம் முழுவதும் கண்டங்கள் தாண்டி இந்த தமிழோட புகழ் பரவும் என்பதை சொல்லிக்கொண்டு வாழ்வில் அறமும் பொருளும் வெற்றியும் பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, வாழ்வளமுடன், வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.